நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா மதுவுக்கு காலங்காலத்துல சரியான பூரி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, பூரி மது பூரி ரெடி ஆயிடுச்சு. என்ன புஷ்னு வர மாட்டுது? வருமா? இப்போ கோவத்துல இருக்கு நண்பர்களே. பூரி புஷ்னு வரலையடா மது. என்ன கறி போச்சு? ஏ பூரி கிழங்கு காணா? பூரி கிழங்குங்க. ஆஹா நண்பர்களே, மதுவுக்கு பாருங்க பூரி கிழங்கு. அடடே ஆஹா. ஏ புசுனு வந்துச்சு. அதிசயமா ஒரு புசுனு எப்படி வந்துச்சு? ஆஹா, அங்கே வேற சுட்டு வச்சிருக்கா நண்பர்களே. அடடா காலையிலேயே பூரியாடா. அட்ட 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 அட்ட. மது என்ன பண்ற? நடுவில் என்ன பாருங்க? என்னது சாப்பாடு? என்னது சாப்பாடு? சுடுசோறா? அடாடா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோறுனா. நான் சோறு பிரிய நண்பர்களே. சோத்து பிரியேன், சோறு பிரியர். அருமையான பூரி கிழங்கு நண்பர்களே. ஆஹா, தட்டு தட்டு டக்கு டக்குன்னு தட்டுதா. என்ன எப்படி எப்படி பணையில வர நண்பர்களே? டக்கு டக்குன்னு போடுறது இல்லையா? என்ன கொதிக்குது. பூரி ரெடியா இருக்கு. மது ஸ்கூல் கிளம்பிருச்சு. சோறு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பூரி ரெடி ஆகி போட்டு 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 சட்ட. ஆகா, அப்படி புஷு வரணும் தா. இப்ப தாயா புஷுன்னு வரப்போகும்போது எந்திரிச்சிருச்சு புஷுன்னு. ரைட், அப்படி வரணும் தா. என்ன ஊத்து? என்ன ரேஷன் இல்லையா? அதே ஊத்திருக்கேன். நண்பர்களே, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ரேஷன் என்ன நண்பர்களே? ரேஷன் சூப்பரா இருக்கும். அதை எதை போட்டு முடிப்பீங்க? முருங்கைக்கீரையா? முருங்கைக்கீரையை போட்டு அந்த எண்ணெய் ஃபுல்லாக போட்டு தாளிச்சு விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் எண்ணெய். ஓகே, இப்போ அடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி சாப்பிட போகிறோம் மட்டும் பாருங்க. ஒவ்வொரு குறியும் ஒவ்வொரு வாய்க்கு தான். வாங்க வெளியே போவோம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சாப்பாடு தான் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நல்லா மதுமா சாப்பிட என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போறது இந்நிகழ்ச்சியை தோத்து வழங்கும் லட்சுமி ஸ்டோர்னா என்னன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம ஊமுச்சோரத்துல ஒரு பெரிய கடை தான், நம்ம ஜவுளி கடை தான் லட்சுமி ஸ்டோரு. அங்கே நம்ம டிரைவராக பணிபுரிகிறோம். ஆக்டிங் டிரைவராக தான் பணிபுரிகிறோம். அதனால சாருக்கு ஒரு சப்போர்ட்டான வீடியோ தான் இது நம்ம போடுறது. துணி நல்லா இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க சாருங்க. போய் எடுத்து நீங்கள் பயன்படுங்க. சார் விஜயகுமார் சார், நம்ம ஜவுளி கடைக்கு நம்ம பேரை சொல்லி வந்தால் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறேட்டீங்க. கண்டிப்பாக கொடுங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு வந்துடுவோம்? தரமான பூரி. தமிழ்நாடு இருடா தமிழ்நாடு அரசு ரேஷன் கடையில் கொடுத்த அருமையான எண்ணெய் தான். அந்த எண்ணெயும் அந்த கோதுமை மாவும் தான். இது ரெண்டுமே நம்ம ரேஷன் எண்ணெய் வாங்கினேன். இந்த கோதுமை அங்கே தான் வாங்கினேன். கோதுமை மாவு அங்கே வாங்கினது. அப்புறம் எண்ணெயும் ரேஷன் கடையில் வாங்கினது. அப்புறம் பருப்பு, துவரம் பருப்பு அங்கே ரேஷன் கடையில் தான் வாங்கினது. பார்த்தீங்கன்னா அன்னை கனகண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா கனகண்ணே ரேஷன் கடை அந்த கடையில் வேலை கொடுக்குற அன்னை கனகண்ணனுக்கு ரொம்ப நன்றி. தரமாக பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கார் அண்ணன். உண்மையிலே நல்ல மனுஷன். நம்மளாம் போனால் நிற்க விடுவோம். அண்ணே உண்மையிலே நம்ம கோதுமை மாவு தரமாக இருக்குது. ரேஷன் கடையில் கொடுக்குற போது வாங்கி பயன்படுங்கள். நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. அதேமாதிரி பருப்பு, துவரம் பருப்பு இந்த உடனே ரேஷனில் போட பருப்பு தரமான பருப்பு நண்பர்களே. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கடையில் விற்கிற பருப்பு மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே, உருளைக்கிழங்கு மட்டும்தான் நாங்கள் வெளியே வாங்கினேன். மற்ற எல்லாமே எண்ணெய்ன்னு எல்லாமே ரேஷன் எண்ணெய் தான். ரேஷனோட கோதுமை மாவும் தான். ஓகேவா? இன்றைக்கி மது ரொம்ப விரும்பி கேட்டது மதுவுக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு உணவுப் பொருள். அது என்னடா? அது பூரி தான். அதனால் அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, மதியமே எனக்கு சோறு வேணாம், மதியமே எனக்கு பூரி கொடுங்கடா, இப்போயே எனக்கு பூரி கொடுங்கடா அப்படின்னு கேட்டுச்சு மதுக்கு. அதனால் மதுவுக்கு இப்போ எடுத்துடும் சாப்பிட வச்சுருவோம். இதில் வைக்க எது வைக்கப்பா? இதனால வைக்கப்பா. முதல் சாப்பிடு என் தங்க மகளே, முதல் சாப்பிடு. அருமையான உருளைக்கிழங்கு. என் பொண்டாட்டி மாதிரி சமைக்க இந்த உலகத்தில் அடிச்சுக்கிற ஆளே இல்லை நம்மள. பிச்சு விட்றா பிச்சு. என்னடா அது? கொத்தமல்லி. ரைட், சரி. ஓகே, சாப்பிட்டுட்டாக்குன்னு மது உனக்கு எத்தனை பூரி வைக்கப்பா? 2 பூரி. இதில் வைக்கவா அதில் வைக்கவா? 2 பூரி. 3 வைக்கிறடா. ஆத்தாடி ஆத்தியே வளர்த்தாடோ. இதுல ஒரு பூரி நடு இருந்தா போவோம் பக்கலாங்க. அப்புறம்
அப்புறம் இதில் ஒரு பூரி வச்சிருவா, இதில் ஒரு பூரி வச்சு கிளம்பி வச்சிருவாடா. அதுதான் ரைட். எப்படி அப்பாவோட ஐடியா? அது பிள்ளை சாப்பிடட்டும், நல்லா படிக்குமா முதல் நண்பர்களே. நீ நிறைய வச்சுடுற, அவங்க மிஸ் திட்டுறாங்க. என்ன காய் சாப்பிடணும்னா ஒரே காயா வச்சிங்கன்னா மதியம் எப்படி சாப்பிடணும் நண்பர்களே. மது முந்தி கூட படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளை. சரி சொல்லிட்டடா, முதல்ல முட்டை, இப்போ இங்கிட்ட ஒரு 0 இங்கிட்ட ஒரு 1 வச்சுக்க 100 மார்க் வாங்குது. மண்டே எக்ஸாமா? மது 2 வச்சு போதுமாடா? இன்னொன்னு வைக்கிறடா. போ சாமி. என்னடா வீட்டுக்கு வந்து சாப்பிடுறேன். இங்க வர்றா. சரி வீட்டுக்கு போய் பத்திரமா இரு, பிள்ளைக்கு இன்னொரு ட்ரிப்பில் எடுத்து. பூரியா முழுக்கம் கொடுக்காது நீ. பூரி தான் என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே, ரொம்ப பிடிச்சது பூரி. என்னது? சரி சரி சரி, சாரி சாரி சாரி. பூரியே என் மகளுக்கு பிடிச்ச பூரியே சிக்கன் 65 தான் ரொம்ப பிடிக்கும் மதுவுக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம என்னத்தை சாப்பிட்றது? சாப்பிடுவோமா? ஓகே நண்பர்களே, நம்ம சாப்பிட ஆரம்பிப்போமா? ரெடியா? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ரொம்ப அருமையாக இருக்கு நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது. சும்மா சுவையாக இருக்கு. புதைக்கிழமா சப்பாத்தி மாதிரி சாப்பிடுறேன். உரைக்குதாப்பா? நண்பர்களே, பல்லு விளக்காம சாப்பிடவே மாட்டேன், ஆனால் நீ சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட்டு பசி தாமல, அதனால பல்ல விடைக்கிட்டு அடுத்த ரவுண்டு. சாரி. யானை குதிரையெல்லாம் நான் பல்லா வளர்க்குது, அது வாடுதான் சாப்பிடுது. ஓகே நண்பர்களே. யானையா குதிரையா? யாரு யாரு யாரு? யானையா குதிரையா? அவரு யானை. ஓகே நண்பர்களே, வீடியோ வளவள கொலகொலா இதில் இருக்க நாங்கள் விரும்பலை. ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் வீடியோவுக்கு லைவுக்கு நிறைய பேர் லைவில் வந்து ரொம்ப நேரம் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலே நண்பர்களே, நான் செஞ்ச பாக்கியமேனு தெரியல, நிறைய நல்ல உள்ளங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 20,000 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையில் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, ஆனால் நாங்கள் இல்லாமல் நீங்கள் இருந்துடலாம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்குற அந்த ஒவ்வொரு நொடி தான் எங்களுக்கு பணமாக மாதிரி இந்த மாதிரி பூரி சாப்பிட்றதுக்காக வருது. ஓகேங்களா? ரொம்ப நன்றி நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி அருமை மகள் மதிமிதா, கேமராமேன் என்னுடைய மனைவி முத்துலட்சுமி, ப்ரொடக்ஷன் உணவு பரிமாறல் சர்மிதா. நன்றி கூறி விடைபெறுக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு